கடவுளே அஜித் கத்ராப்ல கடவுளே அஜித் படம் வேற லெவல் தலைவா மாஸ் தலைவாங்க பாருங்க 4 மணி ஷோவும் புக் பண்ணியாச்சு இன்னொரு பார்க்கலாம் சார் படம் செம மாஸ் 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 தொண்டை போச்சு சும்மா செஞ்சிருக்காப்ல படத்தை படம் சூப்பர் ப்ரோ பிளாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே விண்டேஜ் தான். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஆனா எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் உள்ள இருக்கு. படம் ஃபுல்லா வைப் படம் ஃபுல்லாவே இயற்கை தான், வேற யாருமே கிடையாது. எல்லா படத்தையும் ஒரே படத்துல பார்த்த மாதிரி வேற லெவல் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பேக்கேஜ் என்டர்டெயின்மெண்ட் வந்து கண்டிப்பா கேரண்டி. பெருமாவையே பெருமைப்படுத்தின படம் குட் பேட் அகிலி எல்லாமே செம்ம லுக் தான். எல்லாமே எங்க ட்ரீம், புரியுதுங்களா? ஒரு 10 வருஷம் ட்ரீம் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு சாங், பழைய பாட்டோட அந்த ரெஃபரன்ஸ், விஜயோட ரெஃபரன்ஸ் கூட எடுத்துட்டு வந்தது. இட் வாஸ் ஆல் ஒரு பெரிய ஃபீஸ்ட் மாதிரி தான். படம் ஃபுல்லா சாங்ஸ், அந்த பழைய சாங்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பயங்கரமா இருந்தது படம். என்ஜாயபிள் தான், ஃபுல் ஃபேன் ஸ்ட்ரீட் தான். அஜித் எந்த அளவுக்கு இருந்திருக்காரு? ஒன் மேன் ஷோ, இந்த படமே ஒன் மேன் ஷோ தான், தலைக்காக தான், வேற எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாக விண்டேஜ் டைலாக் தான், ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டாங்க. பழைய டைலாக்ஸு, பழைய தலை சாங்ஸு, பழைய தேவா சாங்ஸ் எல்லாம் போட்டு மேட்ச் பண்ணி பிரித்து எடுத்துட்டாங்க படம். அருண்தாஸ் வில்லன் அவர் ரோல் பக்காவாக பண்ணிட்டாரு, டபுள் ஆக்ஷன். அவர் ஃபேன்ஸ்லாம் உட்காரவே முடியல, சீட்டில் ஃபுல்லாக ஆடிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது படம். அதான் மார்க்கண்டி அதே மாதிரி தான், அதே இது தான் பயங்கரமாக இருக்குது. மார்க்கண்டியோட நல்லா இருக்குது. மூவி பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கரமான தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ். ஆதிக்கண்ணா மாஸ் பண்ணிட்டாரு, சான்ஸே இல்லை. ஏகே ஃபேன்ஸ்க்கு பயங்கரமான ட்ரீட். ரோஹினி தேட்டர் சாதாரண மூவிக்கே பிளாஸ்ட், இந்த மூவிக்கு வந்து நியூக்ளியர் பிளாஸ்ட். பயங்கரமாக இருந்துச்சு மூவி. டைலாக்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அவர் வந்து அவர் ரெஃபரன்ஸ் அவருக்கு இது ஃபுல்லாக கொடுத்துக்கிறாங்க. சிம்ரன் வர நடுவில் வராங்க, அது இன்னும் அல்ட்டி. அது இன்னும் எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. சூப்பராகுது படம், சூப்பராகுது, தரமாகுது. யார் வேணால் பார்க்கலாம், ஃபேமிலியில் எல்லாருமே பார்க்கலாம். நான் படம் சூப்பரா இருக்குண்ணா, வேற லெவலுக்கு இது படம். மங்காத்தா, துணிவு, பில்லா எல்லா படத்தையும் ஒரே படத்துல பார்த்த மாதிரி வேற லெவல் பண்ணிக்கிறேன். நான் போன படம் வந்து பேக் ஆயிடுச்சு, இது வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. தியேட்டர் உள்ள பிளாஸ்ட். தலை சொன்னாருண்ணா, படத்துல தலை சொல்லிக்கிறாருண்ணா. அவன் வெயிட்டிங் சொன்னானதான் இன்ட்ரோவில் போயிட்டு வாங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் தியேட்டரே பிளாஸ்ட். வேற லெவல்ண்ணா. டான்ஸ் எல்லாம் பயங்கரமா பின்னி வெட்டுக்கிறாரு, வேற லெவலுக்கு. அக்திக் சார் பயங்கரமா, அஜித் சார் எப்படி எப்படிலாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி வித்தியாசமா தீனா படத்துல இருந்து எல்லா படத்தையும் பிளாஷ்பேக் போன மாதிரி. பில்லாலாம் நம்ம எப்பயோ பார்த்த படம், அந்த பில்லா பார்த்த படத்தோட இது அது சேர்த்து வச்ச மாதிரி செம்மையா வேற லெவல்ல பண்ணிருக்காரு. டேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் ரசிகர். அவருக்கு ரொம்ப நாளா அஜித் சார் வச்சு படம் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் தாட் இருந்திருக்கும். அதனால நம்ம எல்லா படத்தோட ஒரு காம்பினேஷன் வச்சு இந்த படத்தை எடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நல்லா பயங்கரமா கொடுத்துருக்காரு. திரிஷாவுக்கு வந்த ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. திரிஷாவுக்கு அவங்களுக்கு என்னென்ன கதை எப்படிலாம் நடிக்கணுமோ அந்த ஸ்கோப் எல்லாமே பண்ணிருக்காங்க பயங்கரமா பண்ணி. பையன் ஃபுல்லா வைப்ல தான் இருந்தான். இப்போதான் சைலண்டாக வெயில் அடிக்குதுன்னு உள்ள செம்ம கத்தி டயர்டே ஆகாம என்ன பையன். ரஞ்சித் சார் எப்படி எடுத்தாங்க, கார்த்திக் சுப்ராஜ் எப்படி எடுத்தாரு பேட்டை, அந்த மாதிரி தலைக்கு இந்த படம் கம்பல்சரி ஹிட். He was great on screen. I don't know as an actor, but he was really good. Vidya Murchi I have watched, and I watched Wali as well. So, have the movie has entertained you? It did. It was fun. Movie was great. The story was great. It was very, very entertaining. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லலாம். கம்ப்ளீட் பேக்கேஜ் என்டர்டெயின்மெண்ட் வந்து கண்டிப்பா கேரண்டீட். எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே பாதி படத்துல வந்துட்டு சீட்ல உட்காரவே இல்லை, எல்லாருமே ஸ்டாண்டிங்ல தான் மூவி பார்த்தாங்க. அந்த அளவுக்கு நிறைய சம்பவம் இருக்கு, நிறைய செலிப்ரேஷன் இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். கம்ப்ளீட்டா இட்ஸ் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ். ஒரு 25 இயர்ஸ் ஆஃப் கெரியரா அந்த ஒரு மூவில வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும், கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஏன்னா விண்டேஜ் சாங்ஸ் தான் நிறைய கொண்டு வராங்க. ஸோ நம்மளோட பாஸ்ட் அதெல்லாம் பார்க்கறப்போ கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் படம் ஃபுல்லாவே நிறைய இருக்கு. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்க சீட்ல உட்கார மாட்டீங்க, அந்த மாதிரி படம் சீட்ல உட்காந்து பொறுமையா பாக்குற வேண்டிய படம்லாம் இல்ல. அது நீங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணி வந்து பாக்குற படம் இது. நீங்களே சொல்லுவீங்க இன்டர்வியூல, அதேதான் தல நான் சொல்லுவேன். நீங்க உட்காந்து இப்படின்னா பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்க பாருங்க தல, இந்த படம் 1000 சொல்லுவான். ஒருத்தன் அஜித் ரசிகரா இருப்பான், ஒருத்தன் விஜய் ரசிகரா இருப்பான். சொல்றேன் 1000 சொல்லுவான். நீ போய் ஃபர்ஸ்ட் அங்க பத்துல பாரு, அதுதான் அங்க மேட்ரு. 90% நாங்க உட்கார்ல தியேட்டர்ல நின்று தான் பார்த்துருந்தோம். படத்துல சம்பவம் இல்லை, படமே சம்பவம் தான். படம் ஃபுல்லா எலிவேஷன். ஜிபி பயங்கரமா பண்ணிட்டாரு. திரிஷா மேம் அவங்களுக்கு கொடுத்தது எல்லாமே சூப்பரா பண்ணிட்டாங்க. படத்துல ஒரு 3 கேமியோ இருக்கு, எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. யார்ட்டும் கேட்டுக்காதீங்க, ஸ்பாயிலர் வாங்க தயவு செஞ்சு போங்க. இந்த படம் வந்து ரசிகர்களுக்கான படமாக இருக்குது. ஒரு தலை வந்து ஒரு 5 படத்தில் பழைய படத்தெல்லாம் எப்படி பண்ணாரோ அதை வந்து நினைவூட்டுற மாதிரி இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அது ரெட் டிராகன் ஒரு கேங்ஸ்டாராக, ஒரு பெரிய கேங்ஸ்டாராக காட்டியிருக்காங்க. இவர் ஏற்கனவே ஃப்ளாஷ்பேக்கில் பில்லா எல்லாமே அந்த நினைவூட்டி இவர் பெரிய கேங்ஸ்டார் போடுற தோட்டத்தில் இருக்கு. அர்ஜுன் தாஸ் வந்து டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு ரோலா, தலைக்கு ஆப்போசிட்டாக இது பண்ணியிருக்காரு. நல்லா சிறப்பாக கொண்டு போயிருக்காங்க படம்.
மெயினாக பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன் பாட்டை வந்து நல்லா படத்தை வந்து ஒரு வேவ்ஸ் உருவாக்கிறாங்க. அப்புறம் ஒத்த ரூபா தாரேன் அந்த கிராமத்து பாடலை இதில் கொண்டு வந்து நல்லா அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. படம் வந்து சொல்றேன் திரையரங்கம் செதறிடுச்சு, அந்த உலகம் அவர் பெயர் முழுதும் காட்டிட்டாரு, அந்த விசில் சத்தம் பறந்துருச்சு. ஓகேவா, இந்த நரகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அந்த யமனுக்குமே புரிஞ்சிருச்சு, செவி கிழிஞ்சிருச்சு. படத்தை உள்ள உட்கார வச்சு பார்க்க விடல. ஓஜி சம்பவம் தான், ஒரிஜினல் தரமான சம்பவம் தான். நீ பார்த்தவன் கெட்டவன் தான், நீ பார்த்தவனும் நல்லவன் தான். குட் பேட் அக்லி, நல்லவனும் நானு கெட்டவனும் நானு. பத்திக்குச்சு ஓடிக்க. ஒரு டானு நல்லவனானா என்ன பண்ண முடியும், அதே டானு மறுபடியும் கெட்டவனானா என்ன பண்ண முடியும்னு. டேய் பெரியமாவ யாசு காட்டினான் பாரு, அதெல்லாம் வந்து தூசு. இது 1000 கோடி அடிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் யாசு யாரு, அஜித் அண்ணன் யாருன்னு. ஏன்னா பெரியமாவ கார்ல 2 பக்கம், தலையில 2 பக்கம். அந்த ஃபைட்டர் நீங்க யாருங்கடா, நீங்க நல்லா இருப்பீங்கடா. சுகந்தி அக்கா அப்படி தாண்டா பேசுவேன். என்னடா ஃபைட்டாடா எடுத்து வச்சிருக்கீங்க. பெரியமாவையே பெருமைப்படுத்தின படம் குட் பேட் அக்லி. இந்த ஒரு வார்த்தையை போட்டு ட்ரெண்ட் ஆகுங்க. கதை டன்னா இருக்குது, சீனு மாசா இருக்கு. ஆதிக்கு வந்து பயங்கர வெறித்தனமான ஃபேன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அவங்க மாமாவையும் யூஸ் பண்ணிக்கிச்சு, அவரையும் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. டெத்துல கூட டேய் கெத்து விடக்கூடாதுடா. அந்த டயலாக்லாம் யாருக்குடா யோசனை வரும், எவன்டா எழுதுனா? சூப்பர்டா டயலாக், சூப்பர். வேற குட் பேட் அக்லி தரமான சம்பவம் தான். தல ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தரிசனம்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அவருக்காக ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன், அந்த பாட்டை பாடிடுறேன். குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி, பேட் குட் அக்லி, அக்லி அக்லி குட் பேட், அல்டிமேட் ஸ்டாரு அஜித்னு பேரு, அஜித்னு சொன்னா அதிருது பாரு.